திமுக யாரை பார்க்குது? பாரதிய ஜனதா கட்சியா அதிமுகவா? ஏடிஎம்கே உடைய தலைமை தான் பிஜேபியோட ஒரு மாநில கட்சி தான் இப்போ அதிமுகங்கிற நிலைமை தான் நாங்கள் பார்க்குறோம். தேர்தல் நேரங்களில் பேரண்ட் பாடி தான் மாநாடுகளை நடத்தும். இந்த முறை இளைஞர் அணி நடத்துது. இளைஞரணி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க தலைவர். அது எதிரணி வந்து 2ஆ நின்னாலும் சரி, 3ஆ நின்னாலும் சரி, 1ஆ நின்னாலும் சரி, திமுக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பெருமையாக சொல்றது பெரியார் மண் அப்படின்னு. ஆன்மீகம் வேற, அரசியல் வேற அப்படிங்கிறது தான் இங்கே எப்பவுமே. நமக்கு அந்த நிகழ்ச்சி சம்மந்தமே கிடையாது. முதலமைச்சர் வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து உட்கார்ந்துட்டு போனார். துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது வதந்தியா செய்தியா? வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசினுடைய விளையாட்டுத்துறை மற்றும் சிறப்பு செயலாக்கத்துறையினுடைய அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி அவர்கள் தான் நம்மோடு இணைகிறார். அவருடைய முதல் அரசியல் நேர்காணல் அப்படின்னு சொல்லலாம். அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். திரைத்துறையில ஒரு பிரபலமான நடிகராக இருந்து இன்னைக்கு அரசியல்வாதி, இது ரெண்டையும் எப்படி பாக்குறீங்க இந்த டிரான்சிஷன்? மாமன் தான் கடைசி படம்னு முடிவாகி தான் அந்த படத்தை ஒரு வேணும்னு எடுத்த ஒரு முடிவு. மாரி செல்வராஜோட ஒரு படம் பண்ணணும், சமூக நீதி பேசுகிற ஒரு படம் பண்ணணும், ஸ்ட்ராங்கான மெசேஜ் படம் பண்ணோம். இன்ற டிசம்பர் 14 கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தாண்டி போயிடுச்சு. நிறைய எதிர்பார்ப்புகள், விமர்சனங்கள்லாம் எதிர்பார்த்தது தான். ஆனால் நான் 2019 அந்த இளைஞரணி பொறுப்பு கொடுக்கும்பொழுதே நான் அதை வந்து என்னுடைய அந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, விமர்சனம் வரும், இந்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, என்னுடைய உழைப்பு மட்டும்தான், என்னுடைய செயல்பாடுகள் மட்டும்தான் அதற்கு சரியான பதிலாக இருக்குன்னு சொல்லி தான் தொடர்ந்து இளைஞரணி பொறுப்பில் ஏற்றதுக்கப்புறம் நிறைய ட்ராவல், கோவிடு பெரிய சவால், அதன் பிறகு 2021 எலெக்ஷன், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினரான, இது வந்து ஒரு பெரிய ஒரு கற்றல் இருக்கு. ஒரே ஒரு குறை இருக்கு, கலைஞர் தாத்தா இல்லையே அப்படின்ற ஒரு குறை. ஏன்னா அவர் இருந்திருந்தாருன்னா, அவரோட தொகுதி சேப்பாக்கு திருவள்ளிக்கணி தொகுதி, அவர் இருந்திருந்தாருன்னா ஒரு பாராட்டியிருக்கலாம், இல்லை ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கலாம். அவர் இதை பார்க்க இல்லையே அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு. எது எளிதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எது பிடிச்சிருக்கு அரசியலா? கண்டிப்பா இதுதான் பிடிச்சிருக்கு. சினிமாவில் வந்து சேலஞ்சிங்கான படங்கள் படுறது பிடிக்கும் எனக்கு. ஒரு அது இனிஷியலா மாமன்னனே அப்படியான ஒரு அந்த மாதிரி படங்கள் நான் விரும்பி பண்ணேன். நெஞ்சுக்கு நீதி, கடைசியா மனிதன் எனக்கு அந்த மாதிரி சேலஞ்சிங் ரோல்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மக்கள் பணி இது. சினிமாவில் வந்து உங்களுக்கு ஒரு இயக்குனர் கையில் நம்ம பிடிச்சிருவோம். ஒரு கதை இருக்கு, ஸ்கிரிப்ட், டயலாக் எப்படி காலைல வந்துடும், என்ன பேசணும்னு நம்மளை அழகாக காட்டுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட அதுல வந்து நேரம் உங்ககிட்ட இருக்கும், இல்லைன்னா முடிவு நீங்க எடுக்க முடியும். அரசியல்ல அப்படி பண்ண முடியாது. தயாரிப்பாளர் இருக்கும் போது அந்த ஒரு சௌகரியம் உண்டு. அப்போ நம்ம மற்ற நடிகர்களுடைய டேட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அதுலயும் ஒரு பெரிய. ஆனா முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு ஷெட்யூல்டான ஒரு டிராவலா இருக்கும். இதுல வந்து நீங்க இப்ப திடீர்னு ஒரு பேரிடர் இருக்கும், வெள்ளம் வரும், இல்ல இந்த மாதிரி விஷயத்துல திடீர்னு உங்களோட ஷெட்யூல் நீங்க எதுவுமே இருக்க முடியாது. எப்ப வேணாலும் ஆல் டைம் அலர்ட் அப்படின்னு இருக்க வேண்டிய ஒரு துறையா இருக்கும். ரெடியா இருக்கும் என்ன இதற்கும். இப்போ சமீபத்தில் வந்த இப்போ வெள்ளம், நான் ஆக்சுவலாக சேலத்தில் வந்து டிசம்பர் 17 2வது மாநில மாநாடு, எல்லா ஏற்பாடும் 3 மாசமா தொடர்ந்து பெரிய உழைப்பு, கடின உழைப்பு, அதுக்காக எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருந்தோம். நான் வந்து திடீர்னு மழை வந்ததுனால ஒரு வாரம் அப்படியே தலைவர் வந்து தல்விக்கு சொன்னார், பெரிய பாதிப்பு இருக்கு, இப்போ வந்து மாநாடு நடத்த சரியா இருக்காது, களத்தில் நம்ம எல்லாமே களத்தில் இருக்கணும், சென்னையில் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தா திடீர்னு நான் சேலத்தில் வந்து அடுத்த வாரம் மாநாடு, நான் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறேன். அங்கேருந்து ஃபோன் அது தூத்துக்குடி நெல்லையில் மிகப்பெரிய ஒரு வெள்ளம் அப்படின்னா உடனே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு, மாநாட்டையும் கேன்சல் பண்ணிட்டு அங்கே போய் அங்கே ஒரு வாரம் தங்கியிருந்தேன். அங்கே எல்லா அமைச்சர்கள், 10 அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தை கனிமொழி, அவங்க களத்திலே தான் இருந்தாங்க. 2 அமைச்சர்கள் எல்லாருமே களத்தில் இருந்தாங்க. தாத்தாவை பத்தி நீங்க மென்ஷன் பண்ணீங்க. கலைஞரை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல எதிர்நிலையில இருந்தவங்க கூட அவர்கிட்ட ஏற்றுக்கொண்ட விஷயங்கள்னு பல விஷயம் இருந்துச்சு. எழுத்தாற்றல், பேச்சாற்றல், அவருடைய டைமிங் சென்ஸ்ல தொடங்கி நிர்வாக திறமைன்னு பன்முக திறமை இருந்தவர். அதனாலதான் கலைஞர் அப்படின்றதே உலகம் மொத்தமா ஏற்றுக்கொண்ட ஒரு பட்ட பேர் கூட. அதே போல இப்போ முதலமைச்சருக்கும் அவங்களோட கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அவருடைய ஸ்ட்ரென்த் அது அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி அமைச்சர் உதயநிதியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு அவர் எதை நினைக்கிறார்? என்ன தலைவரை பார்த்து உழைக்க முயற்சிக்கிறேன். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், நம்ம தலைவர் மாதிரி உழைக்க முடியாது. 14 வயசுல ஆரம்பிச்சாரு, இளைஞர் மன்றத்தை ஆரம்பிச்சு படிப்படியா ஒரு ஸ்டேஜா. இப்போ கூட அவருக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட அவர் வந்து அரசியல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அவரை பார்த்து அவருடைய உழைப்புல ஒரு 25% 30% பண்ணால் அதுவே நான் ஒரு பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன். நான் அதற்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன்.
ஒருத்தர் கம்பேர் பண்றது எனக்கு அது உடன்பாடு கிடையாது. கலைஞருக்கு நிகர் கலைஞர் தான், அது ஒரே கலைஞர் தான். எனக்கு கூட நிறைய இடத்துல இந்த போஸ்டர்லாம் அடிப்பாங்க, அதெல்லாம் நான் கண்ணாவன் திட்டி இருக்கிறேன். தொடர்ந்து மூன்றாம் கலைஞர், இரண்டாவது தளபதி, அது இதுன்னு போடுவாங்க. நான் சொன்ன கலைஞர்னா ஒரே ஒரு கலைஞர் தான். நான் எப்பவுமே உங்க வீட்டு செல்ல மக்கள்கிட்ட சொல்றது, நான் உங்க வீட்டு செல்ல பிள்ளையா இருப்பேன். அது இப்ப அமைச்சர் பொறுப்புங்கிறனால ரொம்ப பொறுப்பான ஒரு செல்ல பிள்ளையா நான் இருக்கணும் அப்படிங்கிறது. நானும் அதை ஒப்பீட்டு அளவுல கேட்கல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறன் இருக்கிற மாதிரி உங்க திறன் என்ன அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னு தெரிஞ்சுக்க தான் விரும்பினேன். என்னுடைய பேச்சுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, என்னுடைய பரப்புரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எதுகை மோனையில பேசுறது, கலைஞர் மாதிரி தமிழ், அதுவே கொஞ்சம் புதுசுதான் திமுக மேடைகளுக்கு நினைக்கிறேன். அதெல்லாம் போன உடனே என்ன பண்ணிட்டேன், 2019 எலெக்ஷன்லயே அது வந்து அந்த ஒரு எனக்கு அந்த பழக்கம் ஆயிடுச்சு. போன உடனே அவங்க கிட்ட போய் உட்காந்து பேசிடுறது டைரக்டா, அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தையில ஆமா உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க, நீ அந்த மைக்கு நீ பேசணுமா, இந்த மைக்கு உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ பேச, உன் குறைய நீ சொல்லு அப்படி. அது உங்க பரப்புரையில பார்த்தேன். சேலமா ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாட்டியோட எல்லாம் வந்து உரையாடல், வெவ்வேறு இடங்கள்ல அது வந்து டக்குன்னு அது வந்து ஒரு அன்ஷெட்யூல்டா இல்லைன்னா அப்படி ஒரு அங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பேசுறது அப்படிங்கிறது. ஆமா, நிறைய குழந்தைங்களோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். குழந்தைங்க தான் மேல வந்துடும், அவங்க வந்து நான் கலைஞர் மாதிரி பேசணும், கலைஞருடைய வசனத்தை பேசி காட்டுவாங்க, அந்த மைக்கு பிடிச்சிருந்தா பேசல. அது ஒரு பெரிய ரெகக்னிஷன்ல அங்க இருக்கக்கூடிய கூட்டத்துல. ஸோ அது என்னுடைய ஒரு ஸ்ட்ரென்த்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, இப்போ சேஞ்சிங் சினாரியோ எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு அரசியல்ல வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மாதிரியான ஒரு அரசியல் இருக்கும். இன்னைக்கு சூழல் வேற மாதிரி வந்துட்டு இருக்குது, இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு ஒண்ணா இருக்குது. அப்படிலாம் வரும்போது அதையெல்லாம் நீங்க எப்படி அப்சர்வ் பண்றீங்க அந்த விஷயங்களை? களத்துல எப்பவுமே அதிமுகங்கிறது தான் எப்பவுமே இருந்துட்டு இருந்திருக்கு கடந்த ஒரு 50 வருஷமா. அது இப்ப அதிமுக கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. அது தமிழகத்துக்கு நல்லது இல்லைங்கிறது என்னுடைய. நான் அந்த கேள்விக்கு வரேன். அப்கோர்ஸ் நீங்க அதை தொட்டதுனால கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி போறோம். திமுகவுக்கு 40க்கு 40 இலக்குன்னு முதலமைச்சர் ஏற்கனவே பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிரதான எதிர்கட்சி அப்படின்னு திமுக யாரை பாக்குது? பாரதிய ஜனதா கட்சியா, அதிமுகவா? நான் இப்ப இருக்கிற நிலைமையில அந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாமையார் இருந்த அதிமுக இப்ப கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிஜேபியுடைய லோக்கல் கிளை கழகமா வந்து அதிமுகவும், மாநில கட்சி அதிமுகவும், அதிமுகவுடைய தலைமையா வந்து பாஜகவும் இருக்கிற மாதிரி தான் இப்போ இருக்கு சினாரியோ. என்னதான் எங்களுக்கு கூட்டணி இல்ல, 26 வரைக்கும் நாங்க கூட்டணி இல்லைன்னா சொல்றாரு. அது மக்கள் இப்படி ஏத்துப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா 2 மாசம் முன்னாடி வரைக்கும் என்னென்ன தேவையோ, இப்ப நாங்க எங்களுடைய மாநாட்டோட பேரே வந்து மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு. அது நாங்க நடத்துறதுக்கு காரணமே இந்த அதிமுக கடந்த 9 வருஷத்துல நம்முடைய மாநிலத்துடைய உரிமைகள் அத்தனையும் டைல்யூட் பண்ணி அதை ஒன்றிய அரசு கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்காக தான் மாநாட்டுக்கு பேரே வச்சிருக்கிறோம். மாநாட்டில் முக்கியமா வந்து நீட் எதிர்ப்பு அது ஒரு முக்கியமான ஒரு பங்கெடுப்பாக வச்சிருக்கிறோம். எங்களுடைய தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, மதுரையில் அவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. வெறும் திமுகவை திட்டுறது தான் அந்த மாநாட்டோட இதாக இருந்துச்சு, ஸ்பெஷலாக இருந்துச்சு. அப்புறம் இந்த சாப்பாடுலலாம் வந்து பெரிய சொப்பலை ஒர்க் பண்ணாங்க, ஒரு பெரிய மாசா காட்டினாங்க. ஆனால் எங்களுடைய மாநாடு வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் டிராவிடியன் ஐடியாலஜி, எங்களுடைய இயக்கத்துடைய கொள்கைகள், இளைஞர்களுடைய வரலாறு, இந்த 2.5 ஆண்டு ஆட்சியுடைய சாதனைகள், இதை எல்லாத்தையும் நம்முடைய இளைஞர் கொண்டு போய் சேர்க்கணும். 22 பேச்சாளர்கள் பேசுறாங்க. எல்லாமே வந்து நம்முடைய கழக கொள்கையை பற்றின வந்து தலைப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 கலை நிகழ்ச்சியெல்லாம் வந்து சினிமா பாட்டு ஆடல் பாடலாம் கிடையாது. புதுகை பூபாலம் அப்படின்ற ஒரு கலைக்குழுவினர் வந்து ஒரு ஆட்சியுடைய சாதனைகள், ஒன்றிய அரசு என்னெல்லாம் நம்ம வந்து நம்ம மாநிலத்தை வந்து நம்மளுடைய உரிமைகள்லாம் பறிக்குதுன்னு ஒரு நகைச்சுவையா இளைஞர்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு நாடகம் நடத்துறாங்க. அப்புறம் பாடகர் திருக்குறள் அறிவு இருக்கார்ல, அவர் வந்து அம்பேத்கரை பத்தி, பெரியாரை பத்தி, கலைஞரை பத்திலாம் ஒரு 3 பாடல்கள் பாடுறாரு. ஸோ இளைஞரணி மாநாடு உரிமை மீட்பு, மாநில உரிமை மீட்புங்கிறத மையப்பொருளாகவும் வச்சிருக்கீங்க. பொதுவாக தேர்தல் நேரங்களில் பேரண்ட் பாடி தான் மாநாடுகளை நடத்தும். இந்த முறை இளைஞரணி நடத்துது, அதை எப்படி பார்க்குறது? தலைவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். கிட்டத்தட்ட 1 வருஷமா நாங்கள் எல்லாருமே அமைப்பாளர்கள், மாநில துணை செயலாளர்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் தலைவர் வந்து நடத்துங்க. முதல் மாநாடு வந்து நெல்லையில் 2007ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் இருக்கும்போது தலைவர் நடத்தினார். இப்போ 2வது முறை வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா இளைஞரணி மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க தலைவர் அப்படின்றது தான். கட்சியை தேர்தலுக்கு தயார்படுத்துறதுக்கு இந்த மாநாடு கண்டிப்பா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் இளைஞர்கள் திரண்டுவாங்க எதிர்பார்க்கிறோம். சேர் மட்டுமே 1.5 லட்சம் சேர்கள் போடப்பட்டது. கின்னஸ் ரெக்கார்டுக்காக வந்து பார்த்துருக்குறாங்க. இவ்வளோ பெரிய மாநாடு வரைக்கும் நடந்தது இல்லை, இத்தனை பேர் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சிறப்பான ஏற்பாடுகள் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இது தேர்தலுக்கான ஒரு, இப்போ இதை தவிர அங்கங்கே அந்த பாக முகவர்கள் கூட்டம் ஒரு ஜோனாக தலைவர் அவர்களே கலந்துக்கிட்டு இருக்காங்க. எனவே நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு 7 மாதம் முன்னாடியே எங்களுடைய தேர்தல் பணிகளை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் இளைஞரணி செயலாளர், அமைச்சர் அப்படின்னு தொடர்ச்சியான பணிகள். இப்ப தேர்தலுக்கு முன்னாடி மாநாட்டை உங்களிடம் முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம்
அதே விதமான முக்கியத்துவம் எதிர்த்தரப்புலையும் இருக்கிற மாதிரி தெரியுது. பிரதமர் மோடியிலேருந்து அமித்ஷா அவர்கள தொடங்கி எல்லோருமே விமர்சிக்கக்கூடிய ஒருத்தர், குறிப்பா அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள்லாம் விமர்சிக்கக்கூடிய இடத்துல தான் திரு உதயநிதி இருக்கிறார். அவங்க விமர்சனம் பண்றாங்கன்னா நம்ம கரெக்டான பாதையில தான் சென்றுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அவங்க பாராட்டா தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து 2 முறை நான் நேர்ல அந்த கேள்வியும் இருக்கு. ஒரு பக்கம் கடும் விமர்சனம் இருக்கு. திரு அமித்ஷா வந்து நேரடியா தேசிய அளவுல உதயநிதி தான் பேசுபொருளாக இருக்கிறார். இன்னொரு பக்கம் குறுகிய காலத்துல 2 முறை பிரதமரோட சந்திப்பு. ஒரு முறை சென்னைக்கு வந்தார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டமளிப்பு நிகழ்ச்சி வரும்போது முதலமைச்சர் வந்து என்ன வந்து, அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர் தான், நான் வந்து அவங்க செனட் உறுப்பினர் இருந்தேன், என்னை வந்து கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினார். அந்த மாதிரி என்னுடைய மகன் இப்போ எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர். அப்போ மோடி அவர்கள் வந்து நீ டெல்லிக்கு வந்தால் நீ என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். இவ்வளோதான் நடந்தது. நான் வந்து அமைச்சராக பொறுப்பெடுத்த பிறகு அங்கே டெல்லியில் ஒரு திருமண நிகழ்ச்சி, முன்னாள் ஆளுநர் உடைய இல்ல திருமண நிகழ்ச்சி, முதலமைச்சரால் போக முடியல, என்ன போயிட்டு வா அப்படின்னாங்க. அந்த திருமணத்துக்காக நாங்கள் போயிருந்தேன் டெல்லிக்கு, பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன். போயிட்டு அப்போ சரி பிரைம் மினிஸ்டர் டேட் டைம் கேட்போம், மரியாதை தான் சந்திப்போம்னு சொல்லி கேட்டோடனே கொடுத்துட்டாரு. போய் பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் நான் பேசினார் என்கிட்ட. நானா வந்து சென்ற முறை போகும்போது நான் வந்து நீட் தேர்வை வந்து அவர் அது வந்து சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு. நான் சொன்னாங்க நீங்க சொல்றது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி இருக்காங்க சார், இந்த விஷயம் கோர்ட்டு கேஸ் நாங்கள் வந்து சட்டப்படி நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். சட்ட ரீதியான பிரச்சனைகளை சுட்டி நானும் சொன்னேன். அவர் சில விஷயங்கள்லாம் அவர் சொன்னார், அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொன்னாரு. தனியார் கல்லூரிகள்லாம் வந்து அதான் சொன்னேன். இல்லை முன்னாடி நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து மெடிக்கல் வசதிகள்லாம் வந்து நாட்டுக்கே எடுத்துக்காட்டா இருக்குனாங்க. அதனால எங்க மாநிலத்துக்கு சரியா வராதுன்னா 5 நிமிஷம் நீட்டை பத்தி பேசணும் போன வாட்டி. அப்புறம் இந்த முறை கேலோ இந்தியா கேம்ஸ் அவர் சென்னைக்கு வந்திருக்கும் பொழுது முதலமைச்சர்களும் அந்த கோரிக்கை வச்சிருந்தாங்க. நான் அவரை பார்க்கும்போது அந்த கோரிக்கை வச்சிருந்தேன். இந்த கேலோ இந்தியா கேம்ஸ்ங்கிறது வந்து அகில இந்திய அளவில் நடத்துறது. ஒரு 5000 விளையாட்டு வீரர்கள் கலந்துப்பாங்க. இது 6வது எடிஷன். இது ஒரு வருஷமும் ஒரு மாநிலத்தில் நடக்கும். இந்த முறை தமிழ்நாட்டுக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தோம். அதற்கு அவர் அனுமதி கொடுத்திருந்தாங்க. அவரும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து ஒரு 10 மணிக்கு வந்திருந்தாரு, திரு அனுராக் தாக்கூர் அவர்கள். எனவே அதுக்கான அழைப்பை வந்து கொடுக்கறதுக்கு, முதலமைச்சருடைய அழைப்பை கொடுப்பதற்காக நான் போயிருந்தேன். நேரம் கேட்டாங்க, போய் கொடுத்துட்டு இந்த முறை நான் என்ன சொன்னேன்னா, தயவுசெய்து இந்த தூத்துக்குடி நெல்லை சவுத் டிஸ்ட்ரிக்ட்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் திருச்சி வரும்போதும் முதலமைச்சர் வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க, நிதி அதை கொஞ்சம் இமீடியட்டா கொடுங்க சார் அப்படிங்கிற அந்த வேண்டுகோளையும் வச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். ஓகே, அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா? நிதி நாங்கள் முடிவு எடுக்கிறோம். நாங்கள் தான் வந்து ஒன்றிய நிதியமைச்சர் அமைச்சர்லாம் அமைச்சு வச்சிருக்கிறோம், நாங்கள் முடிவு எடுத்து சொல்றோம் அப்படின்னு சொன்னா சரி சீக்கிரமா கொடுங்க சார் சொல்லிடுறேன். ஒரு கெஸ்டரையும் பார்த்தோம் சமீபத்தில். அரசியல் ரீதியாக நீங்கள் பல பயணங்கள் இருக்கு, நான் கூட்டணி தேர்தல் அதை பற்றி எல்லாம் இன்னும் கூட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி திரு விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் நடந்தது. அப்போ நீங்கள் இறுதி பயணத்தின் போதும் அல்ல அதற்கான ஏற்பாடுகள் அப்படின்லாம் கூடவே நின்று செஞ்சதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அவருடைய மறைவு அல்லது இழப்பு அப்படிங்கிறது பெரிய ஒரு இழப்பு. ஒரு மிக நல்ல மனிதர். நான் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்று எங்களுடைய கூட்டணி இயக்க தலைவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போய் சந்திச்சு வாழ்த்து பெற்றது அவர்கிட்ட தான். எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அவர். நான் ஸ்னோ போலிங்னா நான் என்னுடைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் நடத்திட்டு இருக்கும்போது எங்களுக்காக வந்து இந்த ஸ்டார் போலிங் ஒரு நிகழ்ச்சி, அப்போ வந்து ஒரு நடிகர் சங்க தலைவராக இருந்தார். அப்போலேருந்து எனக்கு அவர் நல்ல பழக்கம். அவருடைய மகன்கள் இருவருமே என்கிட்ட அடிக்கடி பேசுவாங்க. அவருடைய இழப்பு மிகப்பெரிய ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. ஒரு நல்ல மனிதர் எழுந்திருக்கிறோம். கலைஞருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தவர். நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோபாலபுரம் தான். அங்கே அடிக்கடி ஒரு கலைஞரை பார்க்க வருவார். அப்போல்லாம் என்கிட்ட வந்து பேசிட்டு போவார். கலைஞருக்கு பாராட்டு விழா வந்து அப்போ மெரினா சீரணி அரங்கம் அங்க ஒண்ணு நடந்து ஒரு பேனெல்லாம் கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் வந்து அங்க இருந்திருக்கேன். தாத்தாவோடலாம் இருந்திருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் போயிருந்திருக்கேன். அங்க பேனா ஒண்ணு கொடுத்தாங்க. இன்னும் கோபாலபுரத்துல இருக்கு. கோபாலபுரத்துல அடிவாரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர் அவரு. அதனால ஒரு அரசா நம்ம என்ன செய்யணுமோ அது வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நானே போய் இந்த அங்க ஃபர்ஸ்ட் அவன் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப போறதுக்கு வசதி இல்லாம இருந்தது. அவங்க வந்து நான் தான் முதலமைச்சர் போகும்போதே நிறைய கூட்டம் வந்துச்சு. வீட்டுல ரொம்ப நெருக்கடியான ஒரு அந்த இடம் தான், அந்த தெருவும் ரொம்ப சின்னதாக. அப்புறம் தலைவர் தான் வந்து சொன்னி இந்த மாதிரி அவங்க வேற ஏதாவது இடத்துல வந்து வைக்கிறதுக்கு வந்து ஏன்னா எல்லாரும் பார்க்கணும் நடத்தினா நிறைய பேர் வருவாங்க, அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க வருவாங்க.
அதனால ஐலண்ட் கிரவுண்ட்ல வச்சீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் பிரேமலதா வரணும் அவங்க தம்பி சுதீஷ் அவர்களோட பேசி நம்ம அப்படியே ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுத்தோம். அது மட்டும் நான் தலைவர் என்ன வச்சு எல்லாம் ஏற்பாடு ஒழுங்காக போயிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு வச்சாங்க. நான் போய் பார்த்து அதே மாதிரி அரசு மரியாதையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்ம அப்படியே முதலமைச்சரை அறிவிச்சு அது கடைசி நிமிஷம் வரைக்கும் அங்கே இருந்தது. நிச்சயமா அவரோட பயணம், கலைஞரோடு அவருக்கு இருந்த நெருக்கம், அதே போல இப்ப முதலமைச்சர் நீங்க வரைக்குமான அந்த தனிப்பட்ட உறவு அப்படிங்கறது வந்து எல்லா நிலைகளையும் வெளிப்படுத்துறீங்க. அரசியல் ரீதியா இப்போ போராட்டங்களையும் தேமுதிக அறிவிச்சிருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய விருப்பம், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம செய்ய வேண்டிய பணியை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க அரசியல் ரீதியா ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணுங்கிறதுக்காக பண்றாங்க. அது அரசியல் ரீதியா நம்ம சந்திப்போம். இன்னொரு பக்கம் இப்போ களம் நான் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டேன். இப்போ சமீப காலங்கள்ல அல்லது சமீப தேர்தல்கள் 2014 இருந்தே கூட சொல்லலாம், இந்திய அளவுல சமூக வலைத்தளங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோலா இம்பாக்டா வந்துட்டு இருக்குது. அது வந்து இங்கேயும் இப்ப வந்துட்டு இருக்கும்போது அதற்கு ஏற்ற வகையிலும் திமுக தயாராகுதான்ற ஒரு கேள்வியும், பிஜேபி அதிமுக அப்படிங்கிற எதிர்கட்சிகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமூக வலைத்தளங்கள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கக்கூடிய இடத்துல திமுக இருக்குதா, அதை எப்படி எதிர்கொள்றீங்க? ஆமா, அந்த இடத்துல மட்டும் அதிமுக பாஜக பிற கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்துடுறாங்க, ஒரே ஏக்க மாதிரி ஆயிடுறாங்க. திமுக மட்டும் தனியா போடுற டிஜிட்டல் ஃபோர்ஸ் ஒரே ஃபோர்ஸா இருக்கு. சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்கள் தான் இப்போது பொறுப்பா இருக்கிறாரு. 2 நாட்களுக்கு முன்பு கூட நான் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அனைத்து மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து நிர்வாகிகளும் சமூக வலைதளத்துல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஷாப் நடத்திருக்கிறோம். இது இப்ப இளைஞரணி மாநாட்டையும் வந்து சமூக வலைதளத்துல எதற்காக இந்த மாநாட்டை நம்ம நடத்துறோம்னு உலக மக்கள் எல்லாருக்கும், உலக தமிழர்கள் அனைவருக்கும் தெரியணும். எனவே அந்த விஷயங்கள்லாம் இப்ப கூட பேசியிருக்கிறோம். இன்னொன்னு, இந்த இப்போ ஸ்மார்ட் போன் வச்சிருக்க எல்லாருமே இப்போ வந்து காம்பியர் ஆயிட்டாங்க, எல்லாருமே ஒரு யூடியூபர் ஆயிட்டாங்க. டெக்னாலஜி வர நம்ம தடுக்க முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா உண்மையை விட பொய் தான் வந்து கொஞ்சம் வேகமாகவும் சீக்கிரமாகவும் போய் சேர்ந்துருது. அது மக்களுடைய அந்த ஒரு கிசுவோ இல்ல ஒரு வதந்தியோனா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க கேட்கறாங்க. ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லும் போது கூட அவ்வளவு வரவேற்பு இருக்கிறது இல்லை. அதனால இப்ப சமீபமா அந்த டெக்னாலஜி வளர அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமான ஒரு வெளி, அது ஒரு எல்லாருமே இன்னைக்கு வந்து தங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் டாக்ஸிக்கா மாறுது. நம்ம அதை இல்லைன்னே மறுக்க முடியாது. வதந்தி பரவுறது இதெல்லாமே இருக்குதான். ஒரு அரசு பொறுப்புல இருக்கும்போது நிச்சயமா கூடுதலான விமர்சனங்கள் உங்களை நோக்கியும் வரும். அந்த விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்றீங்க? இல்ல, விமர்சனங்கள் உண்மையா இருந்தா அதை நம்ம திருத்திக்கிட்டு அந்த தவறு திருப்பி நடக்காம இருக்கிறது தான், அதுதான் நான் முயற்சிக்கிறேன். அதே மாதிரி இப்போ அட்வைஸ் சொல்லும் போது அதை ஏத்துக்கிட்டு தான் நம்ம, அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அட்வைஸா இருந்தா கண்டிப்பா அதை ஏத்துக்கணும். நம்ம மேல வேணும்னு குறை சொல்லணும், நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு பண்ணாங்கன்னா அதை நம்ம கண்டுக்காம நம்ம செய்யற வேலைக்கு உண்மையா இருக்குமா, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்புக்கு நம்ம உண்மையா இருக்குமாங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணம். ஒரு கேள்வி இதோட தொடர்புடையதா கேட்கணும். இப்ப சமூக வலைத்தள வயது, அப்ப இந்த டிஜிட்டல் ஏஜ் ஆடியன்ஸ் அல்லது திமுகவுக்கு வரக்கூடியவங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது உங்களை போன்ற அடுத்த தலைமுறை தலைவர்கள் வரீங்க, கொள்கை சார்ந்த அரசியலை பாக்குறாங்களா அல்லது அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாக்குறாங்களா? நீங்க அதை எப்படி அப்சர்வ் பண்றீங்க? அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பாக்குறாங்க. ஆனா கொள்கை தான் முக்கியம், அதை மறந்துடக்கூடாது. திமுகங்கிற இயக்கம் வந்து வெறும் ஆட்சி நடத்துறதுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் கிடையாது. அது வந்து ஒரு சமூக நீதிக்காக துவங்கப்பட்ட இயக்கம். கொள்கை தான் முக்கியம். டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா அதை விட முக்கியம் நம்ம இயக்கத்துடைய கொள்கை. இந்த கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோமா, எந்த அளவுக்கு சென்றடைஞ்சிருக்கிறோம், அதுல ஏதாவது பின்னடைவு இருக்கா, அதை நம்ம எப்படி மாத்தி திருத்திக்கிறது அப்படிங்கறது மெயின். இப்ப இளைஞர்கள் வர்றாங்க, கட்சி ஆக்டிவா இருக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. திமுகவுடைய ஸ்ட்ரென்த்ல ஒண்ணு வந்து கூட்டணி. 2019 ஒரு வலுவான கூட்டணி, 21லயும் அப்படி ஒரு வலுவான கூட்டணி, 24ல அப்படி ஒரு எளிமையான ஒரு கூட்டணி அல்லது கூட்டணியை ஒன்றை அரவணைச்சு போறது அவ்வளவு எளிமையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த திமுக கூட்டணியுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமும், அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி வந்து மக்கள் ஏத்துக்காததுக்கு மிக மிக முக்கியமான காரணமும், அந்த கூட்டணி வந்து வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் பேசுற கூட்டம். திமுக கூட்டணி வந்து ஆர்கானிக்காவே ஒரு 5-6 வருஷம், அந்த 2019 தேர்தலுக்கு முன்பாகவே வந்து ஒரு தொடர்ந்து மக்கள் நல அந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் ஒன்னா பண்ணி மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். நீங்க திமுக கூட்டணி அறிவாலயத்துக்கு வருவாங்க, தலைவரோட பேசுவாங்க, 2ஆம் கட்ட தலைவர் மேல பேசுவாங்க, அதுக்கப்புறம் தலைவர் வரைக்கும் போவாங்க, அங்க கை குலுக்குவாங்க, இப்படிதான் கூட்டணி முடியும். ஆனா அதிமுக கூட்டணி எல்லாம் பாத்தீங்கன்னா
ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான் எல்லாம் மீட் பண்ணி பேசுவாங்க. ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன்லாம் கட்சி ஆஃபீஸ்னா பிசினஸ் டிரான்சாக்ஷன் நடக்காது. கட்சி ஆஃபீஸ்ல இந்த மாதிரி தேர்தல் பணிகள் உட்காந்து பேசலாம். நீங்க பிசினஸ் டிரான்சாக்ஷன் தான் நீங்க ஸ்டார் ஹோட்டல் நடத்துவீங்க. அதனாலதான் அது மிகப்பெரிய ஒரு இடம். ஒரு ஸ்டார் ஹோட்டல்ங்கிறதுனாலே அதை பிசினஸ் டிரான்சாக்ஷன் அளவுக்கு அதை பார்க்கணும். அதிமுக ஆபீஸ் ஒண்ணு இருக்கு, பாஜக ஆபீஸ் ஒண்ணு இருக்கு, அனைத்து இயக்கங்களுக்கும் ஒரு ஆபீஸ் இருக்கு. நாங்க உங்க ஆபீஸ்க்கெல்லாம் வர மாட்டோம், நீங்க அங்க வாங்க அப்படின்னு சொன்னாலே அதுதான் இது மக்கள் பாக்குறாங்கல்ல. அதே மாதிரி அவங்க அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. திமுக கூட்டணி ஓரளவுக்கு தொடர்ந்து மக்களான பிரச்சனைகள்ல ஒன்னா இருந்திருக்கு. இனியும் இந்த ஒரு சின்ன வேறுபாடு என்ன இருக்குன்னா 19, 21 2 தேர்தலையும் திமுக ஆட்சி பொறுப்புல இல்ல. இப்போ ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டீங்க. அப்போ ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது கூட்டணியில இருக்கிறவர்களுக்கும் சில விஷயங்கள்ல முரண் இருக்கு. ஆட்சி எடுக்கக்கூடிய சில முடிவுகள்ல முரண் இருக்கு. இப்போ போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையோ அல்லது வேறு விஷயங்களையோ அது எங்கேயாவது கூட்டணிக்குள்ள உரசல்களை அல்லது மனக்கசப்புகளை உண்டாக்குதா? அதுதான் தொடர்ச்சியா அதிமுக சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க பாருங்க, திமுக கூட்டணி அங்கிருந்து வருவாங்கன்னு பல நாள் அவங்க தொடர்ச்சியா அதை சொல்ல போன தேர்தல இருந்து அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா எங்களுடைய தலைவர் மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியை கண்டிப்பா அமைப்பாரு. அது தலைவர் தலைமையில அது கண்டிப்பா அமையும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னதான் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் சில கோரிக்கைகள் இருந்தாலும் அதையும் தலைவர் அவர்கள் செஞ்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கை கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கு. இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் நீங்க இந்தியா கூட்டணியில் இருக்கீங்க. அகில இந்திய அளவுல பார்க்கும்போது கூட்டணியுடைய வெற்றிக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது பிரதானமான கேள்வியா இருக்கும். தமிழ்நாட்டுல ஒன்னா இருக்கு, ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு வேற, இந்தியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப கடந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள்ல பாரதிய ஜனதா கட்சி தான் பெருமளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் அப்படின்னா ஹிந்தி ஸ்பீக்கிங் பெல்ட் அகைன். அப்ப அது அந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க? அப்ப உங்க கூட்டணியுடைய வெற்றிக்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற அந்த எண்ணத்தை இது உருவாக்குதாங்க? கிடையாது. அந்த வெற்றிக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ரிசல்ட்டுக்கும் கண்டிப்பா சம்மந்தமே இருக்காது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் 2019 தேர்தல். இந்தியா முழுக்க பிஜேபி மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சாங்க. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட அவங்களால ஜெயிக்க முடியல. அது மாதிரிதான் இது. தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே சமூக நீதிக்கும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நம்முடைய தலைவர் பக்கம் தான் தமிழ்நாட்டு மக்கள் நிற்பாங்க. அதுல எனக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் திருத்தமா நான் ஏன் சொல்றேன்னா, இந்த 2.5 வருஷத்துல தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் அது கண்டிப்பா மக்கள்கிட்ட நல்ல அளவில் போய் சேர்ந்திருக்கு. மகளிர் பேருந்து திட்டமாக இருக்கட்டும், கட்டணமில்லா பேருந்து திட்டமா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் மிகப்பெரிய ஒரு திட்டம். இப்ப பக்கத்து மாநிலங்கள்லாம் பார்த்து எப்படி இது செயல்படுத்துறீங்க 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை, அதை தலைவர் இந்த சிரமத்தில் அதை விரிவாக்கம் செய்யறதுக்கும் அதுக்கான பணிகள் யோசனையில் இருக்காரு. அதே மாதிரி இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட 1,16,00,000 மகளிர் மாசம் 1000 ரூபாய் வாங்குறாங்க. இதெல்லாம் கண்டிப்பா மக்கள் கிட்ட இந்த ஆட்சி மீது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை நம்ம மீண்டும் திமுக கூட்டணி தான் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழ்நாட்டுல நீங்க பெரிய நம்பிக்கையை வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க. இந்திய அளவுல அந்த கூட்டணியோட வெற்றிங்கிறது அவ்வளவு சாத்தியமா இருக்கா, எளிதா இருக்கா? ஏன்னா திரும்ப அந்த 5 மாநில தேர்தல் முடிவை தான் பார்க்க வேண்டியது. நம்ம தலைவர் 5-6 வருஷமாவே அதை சொல்லிட்டு இருக்காரு. அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும். இந்த தேர்தல் யார் பிரதமரா வரப்போறாங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணுங்கிறது நம்முடைய கழக தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தெளிவா இருக்கிறாங்க. முதலமைச்சர் ஆன பிறகு நியூஸ் 18ல முதல்ல தான் பேசினாங்க. அப்ப அவங்க சொன்னதும் தமிழ்நாட்டுல எப்படி ஒரு கூட்டணி அமைக்க முடிஞ்சதோ பிஜேபிக்கு எதிராக, அப்படி ஒரு கூட்டணி இந்திய அளவில் அமைந்ததுன்னா வெற்றி வாய்ப்பு சாத்தியம்னாங்க. அந்த கூட்டணி அமைந்திருக்குது. அதுக்கு பிறகான பயணமும் வெற்றியும் அந்த இலக்கை அடையிறதும் தான் நான் கேட்கிறேன். அது எவ்வளவு தூரம் சாத்தியம் அப்படிங்கிறதுல அது நம்ம தலைவர் தன்னுடைய பணிகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட காணொலி காட்சி மூலமா அனைத்து கூட்டணி தலைவரோட பேசியிருக்கிறாங்க. அனைத்து தலைவர்களும் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா ஒன்றிய பாஜக அரசை கண்டிப்பாக விரட்டி அடிக்க அனுப்பலாம். தேர்தலுக்கு பிறகு 2024 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒருவேளை சூழல் சாதகமாக அமையுது அப்படின்னா ஒருவேளை திமுக அங்க அமைச்சர்கள் இடம்பெற வேண்டும் அப்படிங்கறதா இலக்கா இருக்கா தேர்தல் 2024 அணுகிறதுல கேட்கிறேன்? அது ரொம்ப அட்வான்ஸா நம்ம திங்க் பண்றோம்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம இந்த பாஜகவை முதல்ல எல்லாம் அனுப்பணும். அதன் பிறகு அமைகிற அரசு பாஜகவோடு எந்த விதத்திலும் சமரசம் இல்லையா? இது மாதிரி அந்த வாய்ப்பே கிடையாது. இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியும் வந்துட்டே இருக்கு. அதை நீங்க தான் தெளிவுபடுத்தணும். துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது வதந்தியா செய்தியா? வதந்தி தான். அதாவது ஆட்சியை குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, பேசு பொருள் எதுவுமே இல்லாத போது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டு அதுல ஏதாவது ஒரு குளிர் காயணுங்கிறதுக்காக கிளப்பி விட்டதுதான். அந்த மாதிரி ஒரு எண்ணமும் கிடையாது, அதை பத்தி யோசிக்கவும் கிடையாது. நான் ஏற்கனவே பத்திரிகையாளர் நண்பர் கேட்கும் போது நான் சொன்னேன், ஆமா அனைத்து அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன்.
அதனால முழுக்க முழுக்க ஒரு வதந்தி தான். என்கிட்டே வந்து நான் அன்னைக்கு என் தொகுதியில் போகும்போது என்னுடைய பகுதி கழக செயலாளர் அண்ணே வாழ்த்துக்கள் நல்ல செய்தி என்ன செய்தி அப்படின்னு, இல்ல நியூஸ்ல தான் பார்த்தேன், அதெல்லாம் சும்மா பொய், நீங்களே பாதி பரப்பாதீங்க, கட்சிக்காரங்களே அதை நம்புறாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பொய் செய்திகள் வந்து இவ்வளவு ஈஸியா போய் ரீச் ஆகுது. ஓகே, இன்னொரு செய்தியும் இருக்கு, விரைவில் அமைச்சரவையில மாற்றங்கள் வரலாம். இந்த செய்திகள் தொடர்ச்சியா எதிர்பார்ப்புகள் எப்பயுமே வந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு வேலை வருதுன்னா புதியவர்களுக்கான வாய்ப்புகள் அப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இளைஞர்கள் அல்லது கட்சியிலேயே பல மட்டத்திலையும் அது வரக்கூடியதை பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப இளைஞர்கள் வரணும். இப்பதான் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அவர் வந்து டிஆர் பி ராஜா வந்து சமீபத்தில் அமைச்சராக பொறுப்பேற்றாரு. கண்டிப்பா அது வந்து முதலமைச்சருடைய முழு அதிகாரம், அவர் தான் டிசைட் பண்ணுவாரு. எனவே இது முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரோ, யார் யாருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, நான் வந்து கண்டிப்பா அப்படி வரும் இளைஞர்களுக்கு கொடுக்கணுங்கிறது மக்களுடைய எண்ணம், என்னுடைய எண்ணமும் அதுதான். இன்னொரு இந்த அமைச்சரவை இதெல்லாம் பேசும்போது இன்னொரு சங்கடத்தை திமுக எதிர்கொள்ளுதா? இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கை சந்தித்து சிறையில் இருக்கிறார். திரு பொன்முடி அவருக்கு எதிரான வழக்கு வந்திருக்கு, தீர்ப்பு வந்திருக்குது. இதெல்லாம் திமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நெருக்கடியா மாறாதா? இல்ல, மக்களுக்கு கிளியா தெரியும்ல, இது வந்து ஒன்றிய அரசு வந்து இடி ஐடி ரைடு இதெல்லாம் வச்சு வந்து பழி வாங்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அதுக்கு பயந்துதான் அதிமுக வந்து அவங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. இது வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க பழிவாங்கப்படுகின்றார்கள். நம்முடைய கூட்டணிக்கு இல்லைங்கிறதுனால, பாஜக வந்து ஒத்து போகல அப்படிங்கறதுனால, அவங்களுக்கு அடிபணியிலங்கிறதுக்காக நம்மளுடைய முன்னாள் அமைச்சர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறாங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதை சட்டப்படி சந்திச்சு கண்டிப்பா வெளியில வருவோம். அந்த அமைச்சர்கள் பக்கம் திமுக உறுதியா நிக்குதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா? திரு பொன்முடியோ திரு செந்தில் பாலாஜியோ வழக்கை சந்திக்கிறாங்க. ஆமா, நம்ம கழக துணை பொதுச் செயலர் ஆராசா அவர்கள் மீது வைக்காத குற்றச்சாட்டு, அதை 2G ஊழல்னு கொண்டு வந்து ஒரு பெரிய நம்பரை சொல்லி கடைசியில் ஒரு பக்கம் தான் நம்ம நின்னோம். கலைஞர் நின்னாரு, அவரே வந்து வழக்கை வந்து முறியடிச்சு இப்ப அது ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. அது மாதிரிதான் இந்த பொய் வழக்குகளையும் திமுக வந்து முன்னாள் அமைச்சர் பக்கம் நின்று சட்டப்படி சந்திக்கும். திமுக தொடர்ச்சியா அது பொய் வழக்குகள் சொல்றீங்க, ஆனா நீதிமன்றம் மூலமா வரும்போது அது எந்த விதத்திலயும் மக்கள்கிட்ட எந்த பாதிப்பும் உண்டாக்காதா? தேர்தல் களத்துல வரும்போது உங்களுக்கு சட்ட போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கும். உச்ச நீதிமன்றத்தை அணுக போறோம். கண்டிப்பா அதுல வெற்றி பெறுவோம் நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெள்ளம் இப்போ ஒரு பெரிய சிக்கலா மாறுச்சு. சென்னையில பெருவெள்ளம், அதே போல தூத்துக்குடி திருநெல்வேலியில பெருவெள்ளம், அது ஏற்படுத்திய பாதிப்புகளும் ரொம்ப பெருசா இருந்துச்சு. இந்த பாதிப்புகளை அரசாங்கம் எப்படி கையாண்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இதற்காக முதலமைச்சர் வந்து ஏற்கனவே ஒரு குழு அமைச்சு கடந்த 2.5 வருடமா வந்து நிறைய இந்த மழைநீர் வடிகால் பணிகள்லாம் நிறைய என்னோட தொகுதியில் நிறைய பணிகள் நடந்திருக்கு. குறிப்பிட்டு பர்சனலா சொல்றேன், என்னோட தொகுதியில நிறைய பணிகள் நடந்திருக்கு. ஏன்னா சென்ற வருடம் பெய்த மழையில கூட வந்து எங்கேயுமே தண்ணி நிக்கல என்னோட தொகுதியில். அப்போ மக்களே பாராட்டினாங்க, எப்பவுமே எல்லாம் நிற்கும், இந்த வாட்டி எதுவும் நிக்கல அப்படின்னு. இது மாதிரி நிறைய வேலைகள் நடந்திருக்கு. மிகப்பெரிய இப்ப மழை பெய்ய போதும் சொன்னாங்க, இவ்வளவு பெரிய மழை பெஞ்சுன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. 100 வருடத்துல இதான் அதிகமான மழைன்னு சொன்னாங்க. ஆனா எல்லாருமே களத்துல இருந்தோம், யாருமே வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இல்ல. நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி இது வந்து சென்ற முறை அந்த 2015 வந்து அது செயற்கை பேரிடர், இது வந்து இயற்கை பேரிடர். அவ்வளவு பெரிய மழை கொட்டி இருக்கு. அமைச்சர்கள், மேயர், மக்கள் பிரதிநிதிகள், முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் களத்துல நின்னோம், மக்களோட நின்னோம். எங்க என்ன பிரச்சனை, அதை எப்படி உடனே தீர்க்கலான்னு முன்கள பணியாளர்கள், அவங்களுக்கு நேரம் நன்றி சொல்லணும். அவங்க தான் வந்து விடிய நல்லா வந்து அன்னைக்கெல்லாம் 2 நாள் தூங்கவே இல்லை. சென்னையில ஃபுல்லா எல்லா இடமும் சுற்றி வந்துட்டு இருந்தேன். எங்க போனாலும் இந்த முன்கள பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் தான் வந்து களத்துல இறங்கி இந்த தண்ணியை அகற்ற பணிகள், அப்புறம் இந்த மரத்தை மாநகராட்சி பணியாளர்கள் மரத்தை வந்து வெட்டி கிளியர் பண்றதுன்னு. சென்ற முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சென்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சு 7 மணில வரதுக்கு. செல்போன்லாம் எங்கேயுமே வேலை செய்யல, எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு கான்டாக்ட் பண்ணிக்க முடியாம இருந்துச்சு. ஆனா இந்த முறை ஒரு 3 நாட்கள்ல ஓரளவுக்கு சகநிலை திரும்பிடுச்சு. ரிலீஃப் ஒர்க் ரொம்ப நடந்தது. ப்ரிப்பேர்னஸ் இருந்ததா? ப்ரிப்பேர்டா இருந்தோங்க. பட் இவ்வளவு பெரிய மழை வரும்போது இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர். அப்போ ரொம்ப நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா நான் என்னோட வீட்டுல 3 நாள் தண்ணி நின்னுச்சுன்னா, என் வீட்டுல 2 நாள் கரண்ட் இல்லைன்னா எனக்கு கோபம் வரதான் செய்யும். ஆனா நம்ம வந்து அது புரிஞ்சுக்கணும், ஏன் கரண்ட் இல்ல, தண்ணி தேங்கி நிக்குது, உயிரிழப்புகள் ஏற்படலாம், 1 நாள் 2 நாள் அது கோவம் இருக்குதான் செய்யும். ஆனா நம்ம ஆனா வந்து புரிஞ்சுப்பாங்க, இவ்வளவு பெரிய மழை வந்திருக்கு, நம்மளும் வந்து அவங்கள போய் சந்திச்சிருக்கிறோம், அவங்க யாரும் பார்க்க வரல அப்படின்னா தான் அவங்களுக்கு கோவம், யாருமே வரல பார்க்க. அதனால நான் எல்லா முதலமைச்சர் வந்து ஒரு கமிட்டி மாதிரி. நிச்சயமா முதலமைச்சர் எப்போதுமே எல்லா நாள்லயும் களத்துல இருந்தாரு, நீங்க எல்லாம் இருந்தீங்க. கீழ்மட்டத்தில் இருக்கிற கட்சியினர் முழுமையா வந்திருந்தாங்களா? எதிர்கட்சிகள் வந்தாங்களா? நான் அவங்களை எங்கேயுமே பார்க்கவே இல்லை. நான் ஒரு வாரம் தூத்துக்குடி, நெல்லை அங்க மாவட்டங்கள்ல இருந்தேன். எங்கேயுமே வந்து ஒரு 2 இடங்கள் தவிர எங்கேயுமே வந்து நான் அதிமுக கொடியவோ அதிமுக கரை வேஷ்டி போட்ட யாரையும் நான் பார்க்கவே இல்லை. நம்ம ஆளுங்க எல்லாருமே கீழே இருந்தாங்க. சில இடங்கள்ல கம்ப்ளைண்ட் வந்தது, எங்க கவுன்சிலர் வந்து பார்க்கல. அது ஏன்னா கவுன்சிலர் வீட்டு முன்ன அவரும் வீட்டுல மாட்டிக்கிட்டு இருந்தாரு.
அவர் வீட்லயும் ஃபுல்லா தண்ணி நிக்குது. அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இப்போ மக்கள்கிட்ட போய் நாங்க தைரியமா நிக்கிறோம்னா, வெள்ளத்தப்போ நாங்க மக்கள் பிரச்சனைனா நாங்க நின்று இருக்கோம். கோவிட் காலத்துல மக்கள்கிட்ட போய் அதாவது ஒன்றிணைவோம்பான்னு தலைவர் வந்து அறிவிச்சாரு, பெருந்தொற்று லாக்டவுன் அப்போ. ஆனா அதுக்கு முன்னாடி தலைவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இளைஞர்களின் சார்பாக நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு அனைத்து மாவட்ட அமைப்பாளரோட நம்பர், டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி கொடுத்து, யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைனாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறோம்னு சொல்லி நாங்கள் செஞ்சோம். கோவிட் காலத்துல யாரும் வீட்டை விட்டு வெளில வரல. ஒன்றிணைவோம்பான்னு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை தலைவர் அறிவிச்சாங்க. எனவே எந்த ஆட்சி வந்த பிறகும் கோவிட், ரெண்டாவது கோவிட் ரொம்ப பீக்ல இருக்கிறப்பதான் ஆட்சி அதிகாரம் ஏற்றது, பொறுப்பேற்றதே அப்பதான். முதலமைச்சர் வந்து கோவிட் சூட் போட்டுட்டு வார்டுக்குள்ளேயே போய் பார்த்துட்டு வந்தாரு கோயம்புத்தூர்ல. இதுல ரிலீஃப் ஒர்க் நிறைய நடந்திருக்கு. எதிர்கட்சிகளே கூட அதுதான் சொல்றாங்க, ப்ரிப்பேர்ட்னஸ் தான் கேள்விக்குள்ளாக்குறாங்க. இப்போ தூத்துக்குடியோ அல்லது சென்னையிலயோ ஏற்பட்ட பாதிப்புகள் ரொம்ப பெருசா இருக்கு. இப்ப சாலைகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அடிப்படை கட்டமைப்பு வசதி ரொம்ப பெருசா பாதிக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் செய்யறதுக்கான நிதி ஆதாரங்கள் போதுமானதா இருக்கா? எப்படி அதை கையாளுறீங்க? மத்திய அரசாங்கத்திட்ட நீங்க தொடர்ச்சியா கேட்டுட்டும் இருக்கீங்க. அந்த இதில் ஏன்னா நீங்க 2 முறை பிரதமரையும் பார்த்திருக்கீங்க, அங்கிருந்து ஏதாவது பாசிட்டிவ் சிக்னல்ஸ் இருக்கா உங்களுக்கு? தலைவர் வந்து இங்க சென்னையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சவுத் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பேக்கேஜ் ஒரு 10 நாள் படி அறிவிச்சார். கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மதிப்பில் வீடு இழந்தவங்களுக்குலாம் வந்து 4 லட்சத்து 5 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆடு மாடுகள் இழந்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை, விவசாய பாதிப்புக்கு குறிப்பிட்ட தொகை, வணிகர்களுக்கு தனியாக ஒரு பேக்கேஜ், அப்புறம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தனியாக அப்படி கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான அந்த ஆலோசனை கூட்டம்லாம் பேர் நடக்க போகுது, என்ன ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தனி அமைச்சர் குழுலாம் போட்டிருக்கிறாங்க. நிதி கேட்டிருக்கிறோம், 6000 கோடி வந்து இங்க சென்னை இதுக்காக கேட்டிருக்கோம். அங்க தனியா வந்து அந்த பாதிப்பு கேட்டிருக்கிறோம். 9 லட்சம் கோடி ரூபாய் வந்து தமிழ்நாடு மக்கள் வரி பணமா கட்டியிருக்கிறாங்க. ஆனா நமக்கு திருப்பி வந்து ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிறது வெறும் 2 லட்சம் கோடி. டேட்டா பேஸ் சொல்லுது. நம்ம கட்டுற பிரதமர் 3 மடங்கு, 2.5 மடங்கு, 3 மடங்கு கூடுதலா கொடுத்திருக்கோம். நிதி அமைச்சர் வந்து தெளிவா ஆதாரத்தோட அண்ணன் தென்னரசு அவர்கள் தங்கம் பத்திரிகை சந்திப்புல சொல்லிட்டாங்க. கொடுக்குற 1 ரூபாயில வந்து நமக்கு திரும்பி வர்றது வெறும் 29 பைசா. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறது. மத்திய பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்கள் அதிகமாக கொடுக்குறாங்க. இதுதான் மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு. இது ஒரு உரிமை, நிதி உரிமை ஒரு உரிமை. நீட்னா கல்வி உரிமை. நீட்டும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க 50 லட்சம் கையெழுத்து வாங்குறது, அதன் மூலமா நீட் விலக்கை பெறுவதற்கான முயற்சிகள் எடுக்கிறது அப்படின்னீங்க. அது எந்த அளவுல இருக்கு? இந்த கையெழுத்து இயக்கத்தின் மூலமாகவே நீட் விலக்கை பெற்றுவிட முடியுமா? அது எப்படி சாத்தியமாகும் நினைக்கிறீங்க? தேர்தல் போது வாக்குறுதி கொடுத்தோம். தலைவர் சொன்னாங்க, இன்னும் சொல்லப்போனா ராகுல் காந்தி அவர்கள் சென்னையில் வந்து சொல்லிட்டு போனாரு, இந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டில இருந்து நீட் விலக்கு உண்டுங்க. இந்த நீட் தேர்வை எப்படி இங்க கொண்டு வந்தாங்க? அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வரலையே. கலைஞர் தான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணாரு. கிராமப்புறங்க இருந்து ஏழை மாணவர்கள்லாம் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு பண்ணார். இல்ல தமிழ்நாடு வந்து மெடிக்கல் ஹப் ஆஃப் இந்தியா. எல்லா மாநிலங்களிலும் தமிழ்நாட்டுக்கு தான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. எல்லா மிகப்பெரிய டாக்டர், உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள்லாம். மெடிக்கல் டூரிசம்ல சென்னை ரொம்ப முக்கியமான ஒரு நகரம். அப்படி இருக்கும்போது அந்த அம்மையார் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது தான் அந்த சமயத்துல தான் இந்த நீட்டை கொண்டு வந்து நுழைச்சு, அது வந்து ரிஜெக்ட் ஆனதை வந்து மக்கள்கிட்ட சொல்லாம, அது அப்புறம் ஒன்றிய அரசு தான் சொல்லுது, நாங்க அதை திருப்பி அனுப்பிச்சே வந்து பல நாட்கள் ஆகுது, குப்பத்தொட்டிக்கு போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஆனா நம்ம வந்து சொன்னோம், கண்டிப்பா இது வந்து ஒழிச்சா வேண்டியதுங்க, இது வந்து மாநிலத்துடைய கல்வி உரிமையை நீங்க பறிக்கிறீங்கன்னு சொன்னோம். இன்னொரு நிறைய குளறுபடிகள் அந்த நீட்டு தேர்வு முதல் 2 வருஷம் இது எல்லாமே நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நீங்க வைக்கிறீங்க, தொடர்ச்சியா அதுக்கான பரப்புரைகள் மேற்கொள்றீங்க. இப்ப ரெசல்யூஷன் நம்ம வந்து சட்டமன்றத்துல எல்லா கட்சிகளும் சேர்ந்து தீர்மானம், ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சு அவங்க எல்லா தமிழ்நாடு முழுக்க போய் அவங்க மக்களுடைய கருத்துக்கெல்லாம் கேட்டு அவங்க சட்டசபையில வந்து தாக்கல் பண்ணி 234 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 230 பேர் அதை ஆதரிச்சு வாக்களிச்சிருக்காங்க. அந்த வாக்களிக்காத 4 பேர் பிஜேபியை சேர்ந்தவங்க வெளிநடப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க. அதிமுக சேர்ந்து வாக்களிச்சிருக்கு நீட் வேணான்னு. என்ன வாய்ப்பு இருக்கு இப்ப இதுல? வந்து ஒண்ணு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க கொண்டு வரணும் மத்தியில, ஆனா அவங்களோட நிலைப்பாடு வேறையா இருக்கு. இப்ப நீதிமன்றமும் இதுல இல்லங்கும் போது அதுக்கான என்ன வாய்ப்பு? ஜல்லிக்கட்டு வந்து வரவே வராதுன்னாங்க. அப்படி எப்படி கொண்டு வந்தது? மக்கள் போராட்டம் தானே, மெரினால போய் எல்லாம் உட்கார்ந்தாங்க. இப்ப ஏதோ ஒரு மக்கள் போராட்டமா மாத்தி தான் ஆகணும். இந்த கையெழுத்து இயக்கம் என்பதை ஒரு அறப்போராட்டம் 50 நாட்கள் 50 லட்சம்னு இலக்கு வச்சோம். ஆன்லைன் மூலமாகவும் ban.in அப்படின்ற ஒரு இதில் போய் பதிவு பண்ணுங்க, எழுத்து போடுங்க. அதே மாதிரி அஞ்சல் தபால் அட்டை மூலமா கையெழுத்து போட்டு அனுப்புங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 85 லட்சம் கையெழுத்து வாங்கியிருக்கிறோம். அங்க இளைஞரணி அலுவலகம் அன்பகத்துல வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ பெரிய இது வந்திருக்கு. இதை வந்து மாநாட்டில் வந்து தலைவர்கிட்ட கொடுக்க போறோம். அப்புறம் வந்து தலைவர் என்ன சொல்றாங்களோ அப்படி கேட்டு நாங்கள்
குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு வச்சு அங்கே போய் அவங்களை போய் சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டு அங்கே எங்களுடைய போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நான் அப்படிதான் எடுத்துட்டு போக முடியும். சேலத்துல மாநாடு ஏன் சேலம்? அதுக்கு ஏதாவது சிக்னிபிகன்ஸ் இருக்கா அப்படி ஏதாச்சும்? இல்லை அப்படி இல்லை, தலைவர் முடிவு எடுத்தாங்க எந்த இடத்துல நடத்தணும். மேபி சேலத்தில் வந்து இப்போ சென்ற முறை தேர்தலில் கொஞ்சம் அந்த பகுதியில் வந்து மேற்கு மண்டலம் கவனிக்கணும் கவனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சேலம் அப்படி இருக்கலாம். அது தலைவர் எடுத்த முடிவு. நாங்கள் எங்கே வேணா நடத்துறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அனைத்து மாவட்ட செயலரும் திருச்சியில் நடத்தணும்னு நேருன்னு சொன்னார், தஞ்சாவூரில் நடத்தணும்னு அன்பில்மய சொன்னார், மதுரையில் நடத்தணும்னு மூர்த்தி என்ன போராடினாரு. ஆனால் தலைவர் வந்து இல்லை சேலத்தில் நடத்துவோம் அப்படின்னு சொன்னார். சேலத்தில் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு இளைஞரணி எழுச்சியை நாங்கள் காட்டுவோம். எப்படி இருக்கு இந்த அரசியல் பயணம்? அமைச்சராக போறது நேரம் கிடைக்குதா உங்களுக்கு? ஏன்னா இப்போ நீங்க வந்து என் நேரம் என்கிட்ட இல்ல, மக்கள்கிட்ட தான் இருக்கு. அதுதான் கேட்கிறேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மக்கள் பணி செய்யறது இப்ப பிடிச்சிருக்கு. மக்கள்ல சேர்ந்து அவங்களுக்கு தேவையான என்னன்னு அறிஞ்சு அதை செஞ்சு கொடுக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. விளையாட்டுத்துறை அமைச்சராக முதல் முறையாக தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சோம். எடுத்து தனியார் கிட்ட வந்து இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் எல்லாம் வாங்கி அடித்தட்டு அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்களுக்கு அவங்க டிராவல் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்ஸு, உங்களுக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குறது, அவங்க விசா எக்ஸ்பென்சஸ், ஃப்ளைட் டிக்கெட்ஸு இப்படிலாம், அப்புறம் அவங்களுடைய அந்த விளையாட்டு உபகரணங்கள் வாங்குறதுக்கெல்லாம் நிறைய பண்ணுறோம். யார் யார் கேட்குறாங்களோ எல்லாருமே பண்ணுறோம். அதுவும் தனியாக ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணலாம், அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக என்னென்னா நிறையா வந்து இந்த மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு மிக மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். நாங்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் ஊக்கத்தொகை கொடுக்கணுமோ அவங்களாம் எல்லா இடத்துலையும் போய் ஜெயிச்சு மெடல் வாங்கிட்டு வரும்போது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்தின் மூலம் தான் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதையும் நாங்கள் தான் வந்து மேற்பார்வை பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப திருப்தியா இருக்கு. இன்னும் நிறைய வீட்டுல எப்படி பாக்குறாங்க, அம்மா எப்படி பாக்குறாங்க மகனை? அமைச்சரா அவரோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க? ஏன்னா தந்தையார் வந்து முதலமைச்சரா உங்களை மதிப்பீடு பண்ணிடுவாங்க, அம்மாவோ எப்படி பாக்குறாங்க அமைச்சர் உதயநிதியை? சில நேரம் அந்த சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், டிராவல் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அப்போ கொஞ்சம் ஃபோன் பண்ணி திட்டுவாங்க. சரி, அது நம்ம கையில இருக்கு, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய நிறைவுகள் இருக்குன்றீங்க, மக்களை சந்திக்கிறேன், அவங்க கமிட்மெண்ட் எல்லாம் இருக்குன்றீங்க. என்னைக்காச்சும் அரசியலுக்கு ஏன் வந்தோம் அப்படின்னு சலிப்பு தட்டி இருக்கா? அந்த மாதிரி வந்தது கிடையாது வரைக்கும். வந்து இல்ல, கடுமையான விமர்சனங்கள் தாண்டி சில நேரம் ரொம்ப தாக்குதல்கள், ஆபாச தாக்குதல்கள், இப்படி எல்லா விதமானதாகவும் வரும்போது ஏதாவது ஒரு கட்டத்துல இது ஏன் அப்படின்னு தோணி? இல்ல, நடிகராக இருக்கும்போது இன்னும் அதிகமான இதை விட அசிங்கமான விமர்சனம் வந்திருக்கு. நம்ம அதையே பார்த்துட்டோம். அதனால விமர்சனங்களா தான். அப்கோர்ஸ் உங்களுக்கு புதிதில்லை. ஏன்னா நீங்க வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கலைஞர் அவர் காலத்துல இருந்து அரசியலையும் திரைப்படம் எல்லாத்தையுமே நெருங்கி தான் பார்த்திருக்கீங்க. அதனால இது ரொம்ப புதுசா ஒண்ணு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த இடத்துல மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்கன்னு பாக்குறீங்க? அதாவது உங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கைகள் ஒன்னா இருக்கும், மக்களுடைய நம்பிக்கைகளும் ஒன்னா இருக்கலாம். ஆனா அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்களா, திட்டங்கள் சித்தாந்தங்கள் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்களா, வாக்களிக்கிற பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த தலைமுறை இல்ல, இப்ப இருக்கிற தலைமுறையும் அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நம்ம அடிக்கடி அதான் பெருமையா சொல்றது பெரியார் மண் அப்படின்னு. அவர் கரெக்டா அதாவது ஆன்மீகம் வேற அரசியல் வேற அப்படிங்கிறது தான் இங்க எப்பவுமே. ஆனா ஒன்றிய பாஜக அரசு தான் வந்து இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கிறாங்க, ஆன்மீகத்தையும் அரசியலையும் கலக்குறாங்க. இப்ப சமீபத்துல அயோத்தி இந்த ராமர் கோயில் விஷயம், அதுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் அழைப்பெல்லாம் வச்சிருக்காங்க. கலைஞர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, நீங்க வந்து கோயில் கட்டுங்க, நாங்க வந்து வேணான்னு சொல்லவும் இல்லை, எந்த நம்பிக்கைக்கு எதுவும் கிடையாது. ஆனா அங்க இருக்கக்கூடிய மசூதியை இடிச்சுட்டு கட்டினது தான் நமக்கு உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லியிருந்தார் தலைவர். அதனால என்ன கூட கேட்டாங்க, அழைப்பு வந்தது, எனக்கு அழைப்பு வரலைங்க, வந்தாலும் நான் போக மாட்டேங்க, வந்து அரசியல் பண்றாங்க, இது வந்து ஆன்மீகம் கிடையாது, ஆன்மீகத்தை வச்சு கடவுள் பேரை வச்சு அரசியல் பண்ணும்போது அது உடன்பாடு இல்லைன்னு நம்முடைய பொருளாளர்கள் கூட அறிவிச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து இந்த பெரியார் மென் வெர்சஸ் ஆன்மீகம் இந்த இதுதான் அரசியலாவே போகுது, லார்ஜ்லி பெரிய அரசியலா அதுதான் முன்வைக்கப்படுதுன்னா 2024 தேர்தல் அதை ஒட்டியதாக இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்களா? அதுக்கு என்ன உங்க செயல் திட்டம்? இல்ல அது ஒட்டி இருக்காது. மக்கள் வந்து இந்த 3 வருஷம் அந்த ஆட்சிக்கு ஒரு மதிப்பெண் என்ற ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் இருக்கும்னு நான் நம்புறேன். மத்திய அரசு வெர்சஸ் மாநில அரசு ரெண்டு பேருடைய நிர்வாகத்திறன் அல்லது ஆட்சி நிர்வாகம் அப்படிங்கறத வச்சுதான் இந்த தேர்தல் இருக்கும் அப்படின்னா அதுல எவ்வளவு சதவீத வாக்குகள் இருக்கும்? இப்ப நான் திரும்ப இதை வந்து ரியாலிட்டியில கேட்கிறேன். நீங்க வந்து இப்ப 3 முனை போட்டியாக வரலாம். இப்ப இன்னும் சூழல் ஒன்னும் கிளியரா தெரியல. நீங்க சொல்றீங்க அதிமுகவும் பிஜேபியும் வேற வேற இல்ல அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்றீங்க. ஆனா தேர்தல் காலத்துல அவங்க உறுதியா சொல்றாங்க, அதிமுக நாங்க தனியா போறோம்னாங்க, பிஜேபி தனியா ஒரு அணி அமைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க, திமுக இருக்கு, நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளும் தனியா இருக்காங்கன்னா அப்ப வந்து நீங்க ஆட்சி பொறுப்புல இருக்கிறதுங்கிறது ஒரு கூடுதலான சுமை அல்லது விமர்சனங்கள் எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல இருந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கா? அது வந்து பாசிட்டிவா மைனஸா? நீங்க ஒரு பலமுனை போட்டிங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும்? எந்த விதமான தேர்தலும் ஒரு சவால் தான்.
நம்ம வந்து மக்களுடைய வாக்குகளை பெற்று மக்களுடைய நம்பிக்கையை பெற்றால் மக்களுடைய வாக்குகளை பெற முடியும். அதனால எந்த விதமான தேர்தலில் எத்தனை கூட்டணி எத்தனை முனை போட்டினாலும் கண்டிப்பா அது சவால் தான். நான் நம்புவது இந்த 3 வருஷம் நம்முடைய முதலமைச்சருடைய பணி, நம்முடைய அரசுடைய மக்கள் நல பணிகளுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள், அது எதிரணி வந்து 2ஆ நின்னாலும் சரி, 3ஆ நின்னாலும் சரி, 1ஆ நின்னாலும் சரி, திமுக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. வேட்பாளர்களை தீர்மானிக்க போறது முதலமைச்சர் தான் குழுனாலும் புதியவர்களுக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கணும்னு நீங்க கேட்பீங்களா? ஏன்னா இது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. நான் மீண்டும் மீண்டும் இதை வந்து கேள்வியை நீங்க எதிர்கொண்டிருக்கலாம். ஆனாலும் இளைஞர்கள் எவ்வளவு தூரம் திமுகவை நோக்கி வர்றாங்க, அதிமுகவை நோக்கி வர்றாங்கன்ற, குறிப்பா திராவிட இயக்கத்தை நோக்கி வராங்கன்ற கேள்வி இருக்கு. அந்த இடத்துல இருந்து இப்ப அதுக்கான தேவையும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய இடத்துல 2 விதமாவும் நான் கேட்கிறேன். திமுக இருக்கிறதா, திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிறதா? இந்த ரெண்டும் அதன் அடிப்படையில வரக்கூடிய இனிமே இருக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு தேர்தலில் கண்டிப்பா இளைஞர் அன்னைக்கு சென்ற சட்டமன்ற தேர்தல் போது நிறைய தலைவர்கிட்ட வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணி தான் இளைஞர் அணி அமைப்பாளர்கள் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா, அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் போது பாத்தீங்கன்னா அப்போ செந்தில்குமார் வந்து மாவட்ட துணை அமைப்பாளர் இருந்தார், தருமபுரி செந்தில். அண்ணாதுரை வந்து திருவண்ணாமலை இப்ப அமைப்பாளராக இருக்கார் தனுஷ்குமார். எனவே கண்டிப்பா இளைஞர் அணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் இளைஞர்கள் வந்து நம்ம நோக்கி வருவாங்க. வாரிசுகளை கடனும் பொறுப்பு கொடுக்குறீங்களா? அதை தவிர்க்கவே முடியாது. வாரிசு கட்சிங்கிறது திரும்ப திரும்ப வருது. குறைந்தபட்சம் இளைஞர் அணியில அந்த வாய்ப்பு எடுத்து பாருங்க. இளைஞர் அணியில நான் மட்டும் தான் வாரிசு. வேற யாரும் வந்து அவங்களுடைய 3.5 வருஷம் பொறுப்பு கொடுக்கப்பட்டு அவங்களுடைய 3.5 வருஷ உழைப்புக்கு தான் முழு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு. அனைத்து அணி செயலர்களையும் அழைச்சு நான் சொல்றேன், நீங்க தமிழ்நாடு முழுக்க போய் இன்டர்வியூ வச்சு யார் யார் பொறுப்பு கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் வந்து இளைஞர் அணியில நிறைய புதிய இளைஞர்களுக்கான வாய்ப்பு நிறைய கொடுக்கப்பட்ட பொறுப்புகள். நான் செயலர் கூட்டத்தில் போகும்போது நான் உணர்றேன். நான் அதை பேசும்போது அவங்க வந்து அந்த கைத்தட்டி ரசிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. நான் சொல்றது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு இது கொடுக்கப்படும். திமுக இளைஞர் அணியில உங்க உழைப்புக்கு தகுந்த பொறுப்போ இல்ல நிர்வாகமோ உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கப்படும். இப்ப நான் செஞ்சுட்டு சொல்லும் போது அவங்க அதை நம்புறாங்க. அதனால கண்டிப்பா இளைஞர்களை அதிகமாக இருக்க வேண்டும். அதற்கு வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் தலைவர்கிட்ட கண்டிப்பா அந்த கோரிக்கையை தலைவரும் அதை வந்து ஒத்துப்பாரு நம்புறேன். ஏன்னா அவரும் இளைஞர்கள் வந்தவர் தானே. அரசியலுக்கு அப்பாற்பட்டு உங்களை கவனிக்கிற எல்லாருமே ஒரு விஷயம் கவனிக்கிறாங்க. உங்களோட ட்வீட்ஸா இருக்கிறோம், இல்லைன்னா சம்டைம்ஸ் உங்களுடைய பிரஸ் மீட்ல வரக்கூடிய சில பதில்கள், அதுல அங்கங்க கலைஞர் தெரிகிறார் சில நேரங்களில். ரொம்ப அவரோட சர்க்காசம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குன்னு நீங்க எப்போது ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு அப்படி ஃபீட்பேக் வந்திருக்கா? வந்திருக்கு. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வர்ற விஷயம். ஏதோ பிளான் பண்ணி இதை பண்றதுலாம் கிடையாது. என்ன தோணுதோ அதை போடுவேன். சில நேரங்கள்ல என்னுடைய இன்னைக்கு நினைச்சதெல்லாம் போட முடியாது பொறுப்புல இருக்கிறப்ப. அது யோசிச்சு அப்படி பண்றீங்களா? ஏன்னா பல விஷயம் தோணும். திரைத்துறையில இருக்கும்போது இன்னும் எளிதா ரொம்ப ஃப்ரீடம் இருந்திருக்கலாம் ஒருவேளை. அப்போ இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருந்தேன். இப்ப அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்ல. சோசியல் மீடியால நல்லா ரிப்ளை எல்லாம் பண்ணுவேன், பதில் கொடுப்பேன். இப்ப அது பண்றது இல்ல. இப்ப நம்முடைய நிகழ்ச்சிகள், வாழ்த்துக்கள், இந்த மாதிரி என்னென்ன தோணுதோ, மனசுக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படையா பேசிடுறேன். கலைஞர் பற்றி பேசுறதுனால இப்ப அவரோட 100ஆண்டு அப்படிங்கிறது வந்து பல விதமாக கொண்டாடப்படுறதை பாக்குறோம். அவருடைய தன்மைகள்ல இருந்து அவருக்கான திறன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கொண்டாட்டங்கள் இருக்கிறதுன்னு பாக்குறோம். அது எப்படி பாக்குறீங்க? கலைஞரை இன்னைக்கும் இந்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது நோக்கமா இருக்கா, இல்ல இன்னும் கலைஞர் நமக்கு தேவைப்படுறார் வாக்கு அரசியலுக்கும் அப்படின்னு பாக்க? கலைஞர் வந்து தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் கலைஞர் இருப்பார், தமிழ் இருக்கிற வரைக்கும் கலைஞர் புகழ் இருக்கும். இந்த கலைஞருடைய 100 கலைஞர் 100ஆண்டு தலைவர் வந்து சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு கழகத்தின் சார்பாகவும் சரி, அரசின் சார்பாகவும் சரி பல குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணிக்கும் 3 பொறுப்புகள். இளைஞர் அணிக்கு என்ன பொறுப்புன்னா 3 பொறுப்புகள். ஒன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் பேச்சு போட்டி வச்சு சிறந்த இளம் பேச்சாளர்கள் 100 பேரை கொண்டு வந்து பெயர் ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணிகளை வந்து மாநாடு முடிஞ்சோடனே ஆரம்பிக்க இருக்கிறேன். 2வது பணி, தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் கலைஞர் 100 மேரத்தான் போட்டிகள் நடத்தணும் அப்படின்னு கட்டளிட்டாரு. ஒரு மேரத்தான் போட்டி காஞ்சிபுரத்தில் நடத்தி முடிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு மிக மிக முக்கியமான பணி, எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் கலைஞர் 100ஆண்டு நூலகம் குறைந்தது 1500 புத்தகமாக இருக்கணும். இளைஞரின் சபை திறக்கணும்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 சட்டமன்ற தொகுதிகளில் கலைஞர் 100ஆண்டு நூலகத்தை நானே போய் திறந்து வச்சுட்டேன். அது மட்டும் இல்ல, மதுரையில் இருக்கக்கூடிய கலைஞர் 100ஆண்டு நூலகம், அப்புறம் சென்னையில வந்து கிண்டி 250 கோடி ரூபாய் சிறப்பு உயர்நோக்கு சிறப்பு மருத்துவமனை, இப்படி மக்களுக்கு என்னென்ன தேவையோ, மக்கள் கலைஞர் 100ஆண்டையும் மக்களுக்கு ஒரு பயன்பாட்டிற்கு மாதிரி தான் வந்து தலைவர். நூலகமும் அதே போல மருத்துவமனை உள்ளிட்ட எல்லா விஷயமுமே வரவேற்கப்பட்ட அம்சங்களா இருந்துச்சு.
அதே நேரத்துல திரைத்துறையினர் சமீபத்துல கொண்டாடிய கலைஞர் 100 நிகழ்ச்சி கடுமையான விமர்சனத்துக்குள்ளாச்சு. கூட்டமே இல்ல, அப்ப கலைஞருக்கு பேர்ல நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில கூட்டம் இல்லாம இருக்கிறத பாருங்கன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கக்கூடியதையும். அது என்னாச்சுன்னா அதற்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. அந்த நிகழ்ச்சியை முழுக்க நடத்தினது தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமம் பெப்சி தான் நடத்தினாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னும் நீங்க இந்த கடந்த 3 வருஷம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களோ நானோ எந்த விதமான சினிமா நிகழ்ச்சியிலுமே கலந்துக்கிறதுல முடிவு எடுத்திருந்தோம். நீ திரைத்துறையை சந்திப்பது ஒரு முக்கியம், அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றி தருவதும் தனி. ஆனா இந்த சினிமா ஃபங்க்ஷன் நிகழ்ச்சிகள்னு எதுவும் அந்த கலை நிகழ்ச்சி அல்லது அந்த மாதிரி ஆடியோ இசை வெளியீட்டு விழா இது மாதிரி எதுவுமே கலந்துக்கல. முதலமைச்சர் வரைக்கும் எந்த நிகழ்ச்சியுமே கலந்துக்கல. நான் என்னுடைய கடைசி படம் பாமனனுடைய வெற்றி விழாவுக்கு முதலமைச்சர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு அப்படிதான் நான் கலந்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியிலே கலந்துக்கிட்டேன். இது நடத்தக்கூடாதுன்னு சொன்னது, வேணாங்க தேவையில்ல விமர்சனம் அது வேணான்னு. கலைஞர் நூற்றாண்டுக்கு நாங்க பண்ணித்தானே ஆகணும் அப்படின் போது சரி நீங்க நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. முதலமைச்சர் வரணும் அப்படின் போது நான் சொன்ன முதலமைச்சர் வர முடியாதுங்க, மேக்ஸிமம் தரணும் ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் தான் உட்கார முடியும். அப்புறம் நீங்க எவ்வளவு நேரம் நிகழ்ச்சி நடத்த போறீங்கன்னு கேட்டா அவங்க பெரிய லிஸ்ட் கொடுத்தாங்க. ஒரு 7 மணி நேரம் லிஸ்ட். அது 40 நிகழ்ச்சி ஏதோ நான் சொன்னேன் இவ்வளவு பெருசெல்லாம் நடத்தி நாங்க உட்கார முடியாது. எப்ப என்ன நான் இருக்கணும் நான் சொன்னேன் நானும் அவ்வளவு நேரம் உட்கார முடியாதுங்க. நான் மேக்ஸிமம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்க முடியும். ஏன்னா அடுத்த நாள் எங்களுக்கு உலக முதலீட்டு மாநாடு நடக்குது. நாங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணுங்க, வர முடியாது. இன்னும் இப்போலாம் மக்கள் 6, 7, 8 மணி வரைக்கும் நல்ல கூட்டம் இருந்தது. நாங்க விசாரிச்சோம். அது 4 மணிக்கு மாலை 4 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது 10 மணி. இப்பெல்லாம் மக்கள் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா மேக்ஸிமம் உங்க அட்டென்ஷன் பண்ண என்னங்க 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தானுங்க. இன்னொன்னு நாங்க தயாரிப்பாளர் சங்கத்துல சொன்னது யாரையும் கம்பல் பண்ணி கூப்பிடாங்க, எல்லாருக்கும் அழைப்பதை வச்சிருங்க. யாரு வராங்க வராது அவங்களுடைய விருப்பம். அதனால இது அது திமுகவோ அரசோ நடத்திய நிகழ்ச்சி இல்லை. அது நமக்கு அந்த நிகழ்ச்சிக்கு சம்மந்தமே கிடையாது. முதலமைச்சர் ஒரு சிறப்பு விருந்தினரா ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போனாரு, அவ்வளவுதான். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறைவு கேள்வி ஆச்சு. 2024 தேர்தல் இதுவரைக்கும் 2019, 21 எல்லாத்திலுமே பிஜேபி எதிர்ப்பு என்பதை முதன்மைப்படுத்தி களத்துல உங்க கூட்டணி களத்துல நின்றுருக்கு. இந்த முறை பிஜேபி எதிர்ப்பு தான் இந்த முறையும் திமுகவுடைய நம்பிக்கையா இருக்கா, அல்லது 3 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ப்ரோ இன்கம்பன்சி எது? இது ரெண்டுல எதை வச்சு நீங்க தேர்தலை சந்திக்க? மிக்சர் ஆஃப் போத் தாங்க, ரெண்டுமே இருக்கு. எங்களுடைய ஆட்சி நாங்க பண்ண அந்த 3 வருஷ மக்கள் பணியும் எங்களுக்கு அதை சொல்லி நாங்க வாக்கு கேட்கலாம். இன்னொன்னு பொதுவாகவே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிர்ப்பு அலை ஒன்று இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பவுமே எதையாவது ஒன்று திரிச்சா அது தலையில கொட்டினா அது பிடிக்காது. நம்ம சொல்ற விதத்துல அதை சொல்லணும். அதனால கண்டிப்பா ரெண்டும் சேர்ந்துதான் நாங்க மக்களை சந்திக்கிறதுக்கு. மாநில உரிமை என்பதையும் அதுதான் மையப்படுத்துறீங்களா? பிஜேபி எதிர்ப்பினுடைய இன்னொரு வடிவமா தான் அதை மாநில உரிமைங்கிறத மையப்படுத்தி இந்த மாநாடு. பிஜேபி கடந்த 9 வருஷம் ஒரு மாநில உரிமையா அவங்க கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சட்டத்தை இங்கிருந்து நிறைவேற்றி அமைச்சாலும் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி ஒன்னொன்னுக்கும் நிதி கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கல்வி உரிமையும் படிக்கிறீங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு நியூ எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லி 5ஆம் வகுப்புக்கு 8ஆம் வகுப்புக்கெல்லாம் பொதுத் தேர்வு கொண்டு வர போறோன்றீங்க. இதெல்லாம் தான் நாங்க தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை தான் திமுகவுடைய ஸ்டாண்ட். பிஜேபி எதிர்ப்பு, திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய திட்டங்கள், ஆனா அதுக்கு எதிர்ப்பும் இருக்கும் தானே, அது எப்படி சமாளிக்க போறீங்க? எந்த ஆட்சிக்குமே எதிர்ப்புலைன்னு ஒண்ணு வரதான் செய்யும். இருக்கும். நம்ம தைரியமா மக்களோட இருக்கிறோம், மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கும். நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு எந்த விதமான பயமும் எங்களுக்கு கிடையாது. 100% எல்லாருமே திருப்திப்படுத்த முடியாது. 99% திருப்திப்படுத்தினாலும் அந்த 1% ஒரு அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பா இந்த திட்டம் சிலருக்கு வராம இருந்திருக்கும், அவங்களுக்கு அந்த கோரிக்கைகள் ஏற்கப்படாம இருந்திருக்கும். அதையும் கேட்டு அதையும் சரி பண்றதுக்கான பணிகளை நம்ம முயற்சிப்போம். உறுதியா சொல்லணும்னா இப்ப உங்களுக்கு எதிர்நிலையில அதிமுகவா பிஜேபியா தமிழ்நாட்டில்? திமுகவுக்கு எதிரில் இருக்கக்கூடியது அல்லது திமுக தங்களுடைய அரசியல் எதிரி களத்துல எல்லாரும் சேர்ந்து நிக்கிறாங்க. அதிமுக பிஜேபியா இப்ப அதை தனிச்சு பார்க்க முடியாது. சொன்ன மாதிரி ஏடிஎம்கே உடைய தலைமை தான் பிஜேபியோட ஒரு மாநில கட்சி தான் இப்போ அதிமுகங்கிற நிலைமை தான் நாங்க பாக்குறோம். நன்றி. உங்களுடைய கடுமையான பணிகளுக்கு இடையில எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கொடுத்து இந்த நேர்காணல் இணைந்ததற்கு. 2024 அப்படிங்கிறது திரு உதயநிதி அவர்களுடைய களப்பணிக்கும் சேர்த்து ஒரு ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கலாமா? எந்த தேர்தலுமே எந்த இயக்கத்துக்குமே ஒரு ஆசிட் டெஸ்ட் தானே. அதனால 2019 ஒரு பெரிய டெஸ்ட் தான். மக்கள் எங்க கூட இருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதுவும் ஒரு டெஸ்ட் தான். எங்களோட தலைவர் ஜாதகம் சரியில்லைன்னாங்க, கட்டம் சரியில்லைன்னாங்க, இவருக்கு அந்த வாய்ப்பே வராதுன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவு எடுத்தாங்க? தலைவருடைய உழைப்புக்கு கொடுத்த வெற்றி தான் இந்த 2021 வெற்றி. அதன் பிறகு வரிசையா உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறோம், அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம்.
அதனால இந்த 2024 தேர்தல் எங்களுடைய தலைவருடைய சாதனைகளுக்கு, எங்களுடைய அரசு பணிகளுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா நாங்க பார்ப்போம். இந்த நேரத்தில் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் நேரத்தை ஒதுக்கி உங்க கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.